Yeah. So hi guys, and welcome to another episode of the Work Logic. And this is again going to be a cricket special episode. And இன்னைக்கு வந்து we are going to review the recently concluded Border Gavaskar Trophy. Or rather disappointing tour for some people. For some people, they expected India to lose. So அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு we have Karvendan, Srivatsan, and Achut with us. And uh, I don't know where to start about BGT. ஏன்னா என்னோட தாட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். I thought it will be a bit ஒரு ஒரு நல்ல ஒரு ஈவன் பெட்டர் காம்படிட்டிவ் சீரீஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். Like after especially after the Perth test win அப்புறம் I thought it will be better for India. இன்னும் ஒரு better fight கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். But things didn't go the way as we expected. Um, so it's a rather disappointing tour. And more or less என்ன சொல்றது, it is அவ்வளோதான். எனக்கு தாட்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை அதை பத்தி. I'll just move on to Karvendan. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கார்வேந்தன் has joined. So கார்வேந்தன் நீ சொல்லு, what did you think of the series? நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிப்போம்லாம் நான் நினைக்கல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். பிகாஸ் அதுக்கு முன்னத்து நம்ம ஒரு விளையாண்ட டெஸ்ட் சீரீஸ் வந்து நியூசிலாந்து கூட படு கேவலமாக தோத்தோம். அண்ட் அதுவும் பேசிக்ஸே தெரியாம தோத்தோம், எப்படி ஆடணுங்கிறது தெரியாமே தோத்தோம். ஸோ அதுவே ரொம்ப அட்லீஸ்ட் லைக் வில் ட்ரை அப்படின்ட்டு ஒரு வெறி வரும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி தான் பண்ணானுங்க. ஐ மீன் ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வரும்போது பர்த்ல கேப்டன்சி ஆகட்டும் சரி, பும்ராவோட ஒன் மேன் எஃபர்ட் ஆகட்டும் சரி, பேட்டிங் ஆப்வியஸ்லி ஐ மீன் அவங்க நல்லா பண்ணல. நம்ம பேட்டிங்கே நல்லா பண்ணல. ஒன் எக்ஸெப்ஷன் வாஸ் ஐ மீன் ஐம் சேயிங் அபௌட் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி நிதிஷ்குமார். செகண்ட் இன்னிங்ஸ்ல யசஸ்வி ஐ மீன் செகண்ட் இன்னிங்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ஆன் த பிட்ச் ஒன்றும் செய்யல. நல்லாவும் ஆடினாங்க. எப்படி விடணும் எதை விடணும் அப்படின்னு ப்ராப்பரா ஆடினாங்க. ஸோ அங்க பேசிக்ஸ் ஃபாலோ பண்ண இதை பார்த்தேன், கிளிம்ஸஸா பார்த்தேன். அதுக்கப்புறம் இட் ஆல் வென்ட் டவுன் ஹில். ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வின்னுக்கு அப்புறம் இட் ஆல் வென்ட் டவுன் ஹில். அதர் தேன் பும்ரா தவிர, பும்ரா இருக்கிறது தான் ஒன் ஷைனிங் ஸ்டார். அதர் தேன் தட் சிம்பிளா எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் இல்ல, ஒரு பொறுமை இல்ல. 4 பால் நான் நின்னுட்டேன், ஒரு பால் நான் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க. அந்த 6 பாலுமே நீ அடிக்க கூடாதுடா அப்படின்னு ஒரு ஐடியா இல்ல. தெரியல என்ன சொல்றதுன்ட்டு. இப்படிதான் ஒரு எம்டினஸாவே இருக்கு. சரி போங்கடா வச்சுக்கோங்கடா. அப்புறம் ஒரு ட்ரிகர் ஆயிருது. ஆஸ்திரேலியா பத்தி அவனுக்காரங்கள பேசுவாங்க, 10 வருஷம் இல்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிரு. நம்மளும் வந்து ஒரு டாக்ஸிக் இதுல வந்துடுறோம். இவனுனால நம்மளும் பைத்தியமை. அவ்வளவுதான். Right. So yeah, அப்படியே just move on to the first thoughts. ஸ்ரீவத்சன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? இல்ல ஒன்னும் அப்புறம் என்ன, நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் பெருசா நினைக்கிற மாதிரி ஒன்னும் செய்யல. அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சோன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஓகே ஒன்னும் இல்லாதப்பே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டா அட்லீஸ்ட் யூ வில் டிரா த சீரீஸ். இதை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணிடலாம். அங்க ஒரு வின்னு, அப்புறம் நிச்சயமா அங்க ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க. அப்புறம் முட்டி மறுபடியும் அது 2 டிராவாவது பண்ணிடலான்னு பார்த்தாங்க. சிட்னிலே முடியல, டிரா பண்ற பிச்சிலே டிரா பண்ணல. ஸோ அதான் ஓவராலா ஒரு கேம் அது என்ன டீம் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா பிளேயர்ஸ் வராங்க போறாங்க, பிளஸ் வந்து யாரு நம்ம டீம்ல மட்டும்தான் சரி, பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆனான்னா பவுலரை தூக்குறாங்க, பேட்ஸ்மேனை தூக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, பேட்ஸ்மேன் ஒரு பவுலரை ரெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பவுலர் தான் கொண்டு வராங்க. இல்ல ஒரு நல்ல பவுலர் கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம பேட்டிங் தான் வீக்கா இருக்கும், ஒரு பவுலர் கொஞ்சம் சுமாரா ஆடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வராங்க. ஜெயிக்கணும்னு கொண்டு வரல, தாக்கு பிடிக்கணும்னு கொண்டு வராங்க. அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டி மாத்தினாதான் கரெக்டா இருக்கும். ஓவராலா டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் தான். ஆனா நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் வந்ததுல வந்து பெரிய டிசப்பாயின்மெண்டா தெரியல. ஐ திங்க் இது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு சில
சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். யா ஸோ அப்படியே அச்சுத். எனக்கு ஐ திங்க் ஐ ரிசம்பிள் வித் தேர் பாயிண்ட்ஸ் தான். எனக்கு மெயினா ஐ வுட் லைக் டு கொஸ்டின் த செலெக்ஷன். ஏன்னா இப்போ வி வென்ட் டு த பிஜிடி வித் 3-0 லாஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. அதுவே இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். சரி நடந்துருச்சு, இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் வை டிட் தே கோ வித் த சிஎம் செட் ஆஃப் பிளேயர்ஸ்ன்றதா என்னோட கொஸ்டின். லைக் அதுலயே ஃபெயில் ஆயிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். ரோஹித் சர்மா ஹாரிபிள் ஃபார்ம் டெஸ்ட்ல லாஸ்ட் 1 இயர்ல. விராட் கோலி சுத்தம் பேசவே வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் விராட் கோலி அண்ட் இஸ் நிமிசிஸ். சுப்மன் கில் அவுட் சைட் ஏஷியா அடிச்சதே கிடையாது லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல. ஸோ பேட்டிங் வந்து ஹஸ் பீன் பேத்தட்டிக். ஸோ அப்படி இருக்கிறச்சே சேம் செட் ஆஃப் பேட்டர்ஸ் திரும்ப எதுக்கு எடுத்துட்டு போனாங்க? சரி அட்லீஸ்ட் யூ வென்ட் இன் அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தே ஓப்பன் வித் ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல். அதே ஐ டிடன்ட் தே கண்டினியூ ஃபார் ஆல் தி 5 கேம்ஸ். ரோஹித் வந்த அப்புறம் 2 மேட்ச் தே கண்டினியூ. அப்போ ரோஹித் திரும்ப ஓப்பனிங் வந்தா, ராகுல் மெல்பர்ன் மேட்ச்ல ரோஹித் ஓப்பன் அண்ட் ராகுல் கேம் அட் 3. அப்புறம் திரும்ப ராகுல் ஓப்பன், ரோஹித் வாஸ் டிராப். ரொம்ப லைக் டூ மச் ஆஃப் ஷஃபலிங் அட் அன்னெசரி பிளேசஸ். இப்போ அஸ்வின் வந்து he didn't do bad to be dropped என்ன கேட்டேன்னா. he did a decent job. பட் அவன் தேவையில்லாம ட்ராப் பண்ணாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ட்ரிகர்ட் அஸ்வின் டு ரிட்டையர். அதை பத்தி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். பட் லைக் ஒரு மாதிரி அன்னெசரி சேஞ்சஸ். லைக் பேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணனா பவுலர்ஸ் ட்ராப் பண்றது, நல்லா பர்ஃபார்ம் பண்ற பேட்டர்ஸோட பொசிஷன் சேஞ்ச் பண்றது, லைக் unnecessary பிளேசஸ்ல ரொம்ப நம்ம we have tinkered and that hasn't helped. So எனக்கு I am pretty disappointed தான் with the management, coaches, team. யார் லைக் லிட்டரலி ஒரு 4 பேர் I can say who have done good அப்படின்னா பும்ரா obviously. It's like பும்ரா vs ஆஸ்திரேலியா தான், இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட. அண்ட் ஜெய்ஸ்வால் டு சம் எக்ஸ்டென்ட் அவன் வந்து he was kind of consistent. And Nitish Reddy because our new talent and the aspect like he did some show some promise. And also to some extent I would say Rahul, like even Rahul Pant, I mean அது expected out of Pant. You didn't get something new from Pant. Rahul வந்து he has been having a down. So அப்படி இருக்கறச்சே he was dropped in the New Zealand series after 1 match. So அப்படி இருக்கறச்சே from there to opening அவன் வந்து மிடில் ஆர்டர்ல தான் ஆடிட்டு இருந்தான். ஸோ ஹிஸ் பொசிஷன் வாஸ் ரொம்ப ஒரு கொஸ்டினபிள் ஸ்டேஜ்ல இருந்தது. அங்கேருந்து ஹி டிட் அ ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ். ஐ வுடன்ட் சே இட் வாஸ் ஹிஸ் பெஸ்ட். ஸோ அப்படி பார்க்கறச்சே ஒன்லி தீஸ் 4 ஸ்டாண்ட் அவுட். ஆப்வியஸ்லி பந்த் வந்து ஹி டிட் வாட் ஹி டஸ் யூஸ்வலி, அவ்வளோதான், நத்திங் ஸ்பெஷல் அப்படி சொல்லுவேன். ஸோ மற்றவங்களாம் ஹவ் பீன் வெரி மச் டிசப்பாயிண்டிங். ஸோ அதுதான் மேபி ஐ திங்க் செலெக்ஷன் வாஸ் டெஃபினெட்லி கொஸ்டினபிள். தே குட் ஹவ் ட்ரைட் அ ஃபியூ மோர் பிளேயர்ஸ். அது ஐ டோன்ட் நோ. Okay. Actually, selection shop, I just want to add something. அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆக போறதுங்கிறது ஐ திங்க் ப்ரையராவே தெரிஞ்சிருச்சுட்டு ரோஹித் சர்மா ஏதோ சொன்னா சம்பதுல சொன்னாங்க. ஐ மீன் டிசைட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி ஒரு டவுட்ல இருக்கும்போது ஐ ஃபெல்ட் இன்னொரு பிளேயர் இருந்திருக்கலாம். இப்போ அஸ்வினை நீ எடுத்துட்டு போற, நீ அஸ்வினை யூஸே பண்ண மாட்ட, அப்புறம் எதுக்கு அஸ்வின் மாதிரி ஒரு பேரை நீ வந்து வச்சுக்கணும்னு யோசிக்கிற? அஸ்வின் இருக்கும்போது நீ என்ன யாரை யூஸ் பண்ற? வாஷிங்டன் வந்து யூஸ் பண்ற, அஸ்வினை தேவையில்லாம டிராப் பண்ற. அப்போ உனக்கு அவன் அந்த பிளேயர் மேல கொஸ்டின் இருக்கும்போது நீ ஏன் அவனை சும்மா எடுத்துட்டு போய் அவனை வந்து இறக்கி விடணும் அண்ட் இன்னொரு யங்கர் ப்ளோக்கா அவனுக்கு முன்னாடி கொடுக்கணும்? அது எதுக்கு நீ அந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் நான் டேர்ம் பண்ண விரும்பல, பட் ஐ ஃபெல்ட் இப்போ அஸ்வின் டோட்டலாவே வேணான்னு சொல்லிடு. யூ ஜஸ்ட் பிளே தி ஹோம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் எடுத்துட்டு போ, ஒரு இன்னொரு நியூ டேலண்ட்டுக்கு கூட நீ அவனை ஆட விட்டு நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து சரி அவன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஓகே, தென் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருக்கு. ஓகே, இவனை புது பிளேயர் ஆட விட்டுருக்காங்க, ஸோ ஒரு ட்ரை, ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு கம்பீர் சொல்றதுக்கான ஒரு இது நடந்திருக்கும். ஆனா இங்க டிரான்சிஷன் சொல்றதுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அதே பிளேயர்ஸ், அதே ரோஹித் சர்மா, அதே விராட் கோலி அதே மாதிரிதான் அவுட் ஆகி தொலைகிறானுங்க, அதே மாதிரிதான் ஆட மாட்டேங்கிறானுங்க. அப்ப நீ என்ன டிரான்சிஷன் பேசிட்டு உட்காந்துருக்குற? இதுதான் எனக்கு ஒரு மாதிரி கொஸ்டின். செலக்ஷன் வைஸ் டோட்டல் கொஸ்டின். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு லைக் நோ ஆன்சர் இன் சம். சும்மா லைக் ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ற மாதிரி ரொம்ப வாய்ஸ் ஓவரா பேசிட்டு வேலைக்கே ஆகாது. கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட வந்துருக்கு. அதுதான்
ஸோ எனக்கு வந்து அந்த செலெக்ஷன் பற்றி ஒரு கொஷின் இருக்கு. மெனி ஆக்சுவலி இந்த ராகுல் டிராவிட் இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இருந்த டைம்ல வந்து பிளேயிங் லெவன்ல வந்து தேர் ஆர் நோ ஆல்ரவுண்டர்ஸ். அதாவது ஹர்திக் பாண்டியா விட்டா பவுலிங் போடுற, அதாவது பவுலிங் பேட்ஸ்மேன் ஆர் கேப்பபிள் ஆஃப் பவுலிங் அப்படின்ற ஒரு ரோல்ல வந்து யாரையுமே எடுக்கல. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் விச் ஆல்சோ காஸ்டட் இந்தியா த வேர்ல்ட் கப் 2023ல. தட் இஸ் அனதர் இது லேக் ஆஃப் பவுலர்ஸ் இந்த, அதாவது இப்போ எம்எஸ் தோனி வந்து 2011 ஸ்குவாட் பார்த்தோம்னா எக்ஸப்ட் ஃபார் கம்பீர் அண்ட் ஐ திங்க் கம்பீர் அண்ட் தோனி, பாக்கி ஆல் தி அதர் பிளேயர்ஸ் were able to bowl ஒரு பார்ட் டைமர்ஸ் ஒரு 3 or 4 ஹவர்ஸ் போடுற கேப்பபிலிட்டி இருந்தது. ஷேவாக், சச்சின், கோலி, ரெய்னா, யுவராஜ்ல 10 ஹவர்ஸ் போட்ட கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ தென் சாஸ்திரி அவங்கெல்லாம் வந்தாங்க. தென் இந்த ராகுல் டிராவிட் இந்த பீரியட்ல வந்து the team did not have players who were capable of bowling. ஓகேயா, வேர்ல்ட் கப் ஸ்குவாடே எடுத்துப்போம். 2023 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயே there were no significant all-rounders, only batters and pure bowlers இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா was the only guy. இப்போ திருப்பி கம்பீர் வந்தோடனே ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் what I saw in the Sri Lankan series was he got in the batsman டு பவுல். அதாவது பார்ட் டைம் நிறையா வந்து பார்ட் டைமர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரியான் பராகா இருக்கட்டும். ரியான் பராக் இஸ் நாட் அ பார்ட் டைமர், பட் ஐம் சேயிங் ஸ்ரீலங்கன் டூர்ல ஹி பவுல்ட் அ லாட். ஈவன் சுப்மன் கில் பவுல்ட் அ ஃபியூ ஓவர்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த கரண்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு போன ஸ்குவாட்ல வந்து தேர் ஆல்சோ ஸ்டார்ட் வித் பிளேயர்ஸ் who were able to bowl and also bat to some extent. ரவி ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் குமார் ரெட்டி, த்ரீ ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ஸ்குவாட். அண்ட் அஸ்வினும் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டூரிங் ஸ்குவாட்ல தேர் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்போது சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் கம்பீரோட பீரியட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்குவாட் செலெக்ஷன். பிளேயர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணாதது வந்து ஹவு டு யூ பின் இட் on? நான் வந்து I'm not saying that management is not at fault, they are also at fault, but நமக்கு வந்து we are taking a squad to Australia which அந்த ஒரு கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணிட்டு அந்த ஒரு இது வச்சுட்டு தான் நம்ம போறோம் உள்ள. ஸோ அப்படி இருக்கும்போது what is the reason for the failure is I'll say 70% is on the players and 30% is on the management side. இதுதான் வந்து இப்போ கம்பீரோட இதுல வந்து நம்ம ப்ரீவியஸ் ஏரால வந்து டிராவிட் மேல வச்சிருந்த கம்ப்ளைண்ட், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு த செலெக்ஷன் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இங்க வந்து இது சரியாயிருக்கு. பட் த பிளேயர்ஸ் நீட் மோர் டைம் டு பிளே ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ். இது வந்து திஸ் இஸ் மை தாட். ஓகேயா, we are having players who can do multiple roles, but they need more time to adjust and என்ன சொல்றது to adapt. ஓகேயா, இதனால I wouldn't say the blame is completely on Gautam Gambhir or the management. Players are also responsible. What are your thoughts on that? Well, players responsible இருந்தாலும் நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. If you are giving the rope for Gill to around 8 to 10 matches, அந்த ரோப் வேற யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சோ அந்த பிளேயருக்கும் கான்பிடன்ஸ் இருக்காது. நீங்க எடுத்தோடனே போய் ஒரு பிஜிடில ஆஸ்திரேலியா உட்கார வச்சு நீ 100 அடி 500 அடி 50 அடி அப்படின்னு சொன்னானா, இல்ல 5 விக்கெட் எடுத்துரு, ரெண்டு சான்ஸ் தரேன், 2 இன்னிங்ஸ் இருக்கு, ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்துருன்னா முடியாது. நீங்க ராகுலே ட்ரஸ்ட் பண்ணல ஃபர்ஸ்ட், ரோஹித் வந்தோடனே. சோ நீங்க பிளேயர் பிளேம் பண்ணதுல வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மென்டாலிட்டி. இல்ல நீங்க வந்து பிக்ஸ்டா இந்த சீரீஸ் நீ ஆடுற 5 மேட்சும் ஆடுற, ஓப்பனிங்ல ஆடுற, அதுதான் டீம் கேரிட்டி. அப்பதான் பிளேயருக்கு வந்து கான்பிடன்ஸ் கிடைக்கும். ரோஹித் வந்துட்டான், சரி நீ 5வது போ, நீ 3வது வா அப்படின்னு சொல்றதுல ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி நேத்தன் லைன் பாத்தீங்கன்னா 9 விக்கெட் தான் 5 மேட்ச்ல. ஓகேவா, அது வந்து மேட்ச் வின்னிங் பவுலரா இல்ல என்னன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் ஸ்பின்னர் அவன். he played all the matches in Australia taking only 9 wickets. அவனோட இந்த சீரீஸ்ல அவனோட பங்கு என்னன்னா, நான் ஒரு எண்ட ஹோல்ட் பண்ணிப்பேன், மத்த எண்ட்ல விக்கெட் எடுங்க. அஸ்வின் can't do that. அதான் கேள்வி. அஸ்வின் இஸ் a better spinner than Nathan Lyon, is a better batter than Nathan Lyon. ஓகே, இந்த கிரைட்டீரியா எல்லாமும் சாட்டிஸ்ஃபை பண்ண அஸ்வின் அவனுக்கே சான்ஸ் கிடைக்கல. ஒரு மேட்ச் வாஷிங்டன் ஆட வச்சாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் உட்கார வச்சாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷிங்டன் ஆட வச்சாங்க. So you can't blame the players here.
சீனியர் இல்ல பிளேயர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பட் நியூ பிளட் இன்ட்யூஸ் பண்ணும்போது they are not given the long rope. கரெக்ட். பட் நான் வந்து கமிங் பேக் டு த நேதன் லயன் பாயிண்ட், வாட் ஐ வில் சே இஸ், இப்போ நேதன் லயன் வந்து இஸ் தேர் ஒன்லி பிரீமியர் ஸ்பின்னர் அங்க. அவர் வந்து இப்போ நேதன் லயன் இல்லைன்னா ஒன்லி பிரீமியர் ஸ்பின்னர் இன் தி சென்ஸ் அவங்களுக்கு என்ன யாருக்கு என்ன போடுமோ அதான் போடுவாங்க. இப்ப ஆஸ்திரேலியா கூட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நீங்க பிபிஎல்லோ இல்ல ஷெஃபீல்ட் ஷீல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் ஸ்பின்னர்ஸ் தேர். அவங்களுக்கு நேத்தன் லயன் போரும், அவ்வளவுதான். தே ஆர் கான்ஃபிடன்ஸ் இன் நேத்தன் லயன். நெக்ஸ்ட் குரூம் பண்றவங்க அவங்க ஷெஃபீல்ட் குரூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கதான் வந்து நீ யாரு அஸ்வின் வந்து போலத்து போட தெரியாது. நேத்தன் லைனை விட அங்க 3 ஸ்பியர்ஸ் இருக்கானுங்க. அந்த 3 பேரும் பிரைம். சி when you have someone அந்த 3 பேரும் ஒரு 3 விக்கெட் எடுத்தா 9 விக்கெட் வந்துருது. அந்த இடத்துல நேத்தன் லைன் 1 விக்கெட் எடுத்தா இதுதான் கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நேதன் லயன் வந்து he is there in the squad. இப்போ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் மெல்பர்ன். வேற எதுலையுமே வந்து ஸ்பின் இட் டசன்ட் ஸ்பின் மச். ஓகேயா, இப்போ லாஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து அந்த ரெக்கார்டு வச்சு அவங்க எடுத்துட்டு போகும்போது, இப்போ இதுவே வந்து they have 4 fast bowlers, ஸ்டார்க், கமின்ஸ், ஹேசல்வுட் அண்ட் ஸ்காட் போலண்ட். ஸ்காட் போலண்ட் வந்து எவ்வளவுதான் நல்லா பண்ணாலுமே when Hazelwood is there they will prefer Hazelwood over Scott Boland. Okay, the same thing is happening with Indian spinners. இப்போ நீ எவ்வளவு நல்லா பண்ணாலுமே வந்து they are preferring Washington or Jadeja over Ashwin. Few games la வந்து only Jadeja will be playing. Last 2 test matches then they were going with 2 spinners. அது வரைக்கும் only Jadeja was the spin guy. Okay, Jadeja will play or Ashwin will play, or they will go with one spinner. இல்ல பட் அது வந்து that's not a fair comparison. ஏன்னா இப்ப நீ அங்க பார்த்தேன்னா ஹேசல்வுட் வந்து why he plays ahead of Bolandனா ஓகே both are similar bowlers, பட் அவனோட பவுலிங்க்கு தான் he plays. இப்ப அஸ்வினுக்கு பதிலா ஏன் வாஷிங்டன் ஆடுறானா, not because Washington is a better bowler than Ashwin. Washington contribute better with the bat than Ashwin தான் they think. அதனால தான் he plays. Horses for courses மாதிரி நீ வந்து ஆஸ்திரேலியா இப்போ இந்தியால வந்து they don't have that problem with spinners. ஓகேயா, இந்தியால வந்து anyone you put anyone they just start taking wickets. இப்போ நம்ம வந்து come back to that. பட் இங்க வந்து you need to have contribution with, இப்போ ஆஸ்திரேலியா already have 7 batsmen. அதுக்கப்புறம் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் are playing at number 8 and 9. ஓகேயா, இங்க வந்து we don't have enough batsmen. So உனக்கு வந்து you need players who can contribute with the bat. அதனால they are prioritizing. இப்போ இதுவே வந்து இந்தியன் பாயிண்ட் என்ன அது ஏன் அப்படினா, ஃபர்ஸ்ட் அந்த 4 செட் பேட்ஸ்மேன் 5 செட் பேட்ஸ்மேன் 6 அந்த ஃபர்ஸ்ட் 6 பேருக்கு மேல எனஃப் கான்ஃபிடன்ஸே இல்ல. கரெக்ட். நீ அந்த 6 செட் மேல இருக்கு. ஆனா பாயிண்ட் இதுதானா, இது எப்படினா நீங்க ஒரு காலத்துல சிஎஸ்கேல 8 பேர் வரைக்கும் பேட்டிங் ஆடுவானுங்க. 8 ஆமா, அந்த சர்துல் தகூர்ல இருக்கும்போது கடைசி வரைக்கும் பேட்டிங். ஆனா டெஸ்ட் இஸ் நாட் லைக் தட். நீ அந்த 6 பேரும் ஒரு கான்பிடென்டான ஆளதான் எடுத்துட்டு போகணும்னு நான் சொல்றேன். உனக்கு ரோஹித் மேல கான்பிடென்ட் இல்லைன்னா நீ ஏன் ரோஹித்தை எடுக்கிறேன்னு நான் கேக்குறேன். நீ டிரான்சிஷன் பேசுறதுல நீ டிரான்சிஷனுங்கிறதுக்கான வாயில தான் சொல்றே இல்லையா, I don't see it in action. So, what action? என்ன ஆல்ரவுண்ட் எடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்த ஃபைன், I appreciate. அப்போ 100%ல நீ 20% பண்ணதுக்கு மட்டும் நான் அப்ரிஷியேட் பண்ணுமா? இப்போ 70% நீ பண்ணாததுக்கு நான் வந்து என்ன எதுவுமே பேசாம இருக்கணுமா? கிடையாது இல்ல. நான் சிம்பிளா கேக்குறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 6 பேர் இப்ப ரிஷப் பந்த் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த 4 பேர் பண்ண வேலையை 3 பேர் பண்ற வேலையை 4 பேர் பண்ற வேலையை ஒழுக்கமா பண்ணா ரிஷப் பந்த் அவன் வேலையை பண்ணிட்டு சூப்பரா இருந்திருக்கும். நான் ஏன் அன்னைக்கு ரிஷப் பந்த் மேல அவ்வளவு ஹார்ஷா இருந்தேன்னா, எனக்கு ஏன் அவன் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாமோன்று. ஆனா லேட்டர் ஐ ரியலைஸ் தட் இல்ல, he is not set for that. எனக்கு வந்து மேல இருக்கவங்க மேல கோவம் தான் சுத்தமா. அவனுக்கு வந்து when they perform their roles properly மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருப்பானு. இங்க கடைசி பேட்ஸ்மேன் எல்லாம் உட்காந்து 30 ரன் அடிக்கணும்னு நம்ம கெஞ்சிட்டு உட்காந்து இருக்கிறோம். எனக்கு புரியல. அப்போ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் பண்ணாதே நம்ம கடைசி பேட்ஸ்மேன் பிரஷர் போடுறோம். காலை எந்திரிச்சு பார்த்தா 4 விக்கெட் போயிடுச்சு. காலை எந்திரிச்சு பார்த்தா 4 விக்கெட் போயிடுச்சு.
மனசாட்சியே எல்லாம் வர்றானுங்கண்ணா. இல்ல ஹாபா அந்த காலத்துல இருந்து அப்படிதான். அதுதான் இல்ல ஹாபா இப்ப சொல்லு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீ சொல்றல இத மாதிரி வி ட்ரைட் இத மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு. சி அது ஐ அகைன் அக்ரி வித் கார்வேட். இத மாதிரி இப்ப நம்ம டிரான்சிஷன்னா 20% தான் பண்ணியிருக்காங்கன்னா வி ஹேவ் டு லைக் அந்த மிச்ச 80% பண்ணாதது வி ஹேவ் டு கொஸ்டின். ஏன்னா இப்ப நீ சொல்ற பாயிண்ட் ஐ அக்செப்ட். பட் நீ இஃப் யூ லுக் அட் த ஃபார்மேட், இப்ப இந்த ஃபார்மேட் டஸ் இட் ரிக்வயர் அந்த மாதிரி பிளேயர்ஸான்னு என்ன கேட்டேன்னா ஐ வுட் சே நோ. பிகாஸ் இப்ப நீ ஆஸ்திரேலியா எடுத்து பாரு, அவங்களுக்கு எல்லாரும் ப்ராப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர், அப்புறம் லயன், அவ்வளவுதான். அந்த வெப்ஸ்டர் மட்டும் தே காட் இன் த லாஸ்ட் மேட்ச். அது வரைக்கும் மிச்சேல் மார்க்ஸ் ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தான், அவ்வளவுதான். ஸோ தே ஆர் ஒன்லி ஒன் ஆல்ரவுண்டர். இப்ப நீ நம்ம டீம் அதே எடுத்துப்பாரு, நம்ம டீம்ல ஒரு 3 தண்ட பேட்டர்ஸ் இருக்காங்க டாப் 5ல. அவங்க ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் யூ ஹேவ் ரிஷப் பந்த். அப்புறம் சரி ரிஷப் பந்த் டாப் 5ல வந்துடுறான். அப்புறமா யூ ஹேவ் வாஷிங்டன், அவன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். நிதிஷ் ரெட்டி, ஜடேஜா. ஸோ இத மாதிரி யூ ஹேவ் 3 ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ ஆர் நாட் குட் அட் ஒன் ஸ்கில். அந்த கண்டிஷன்ல நான் சொல்றேன் ஜடேஜாஸ் குட் அட் பவுலிங் இன் இந்தியா. இப்ப ஆஸ்திரேலியால எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்கில் அட்லீஸ்ட் யூ ஷுட் பி குட். அவங்க வந்து ஐ வுட் நாட் கால் தேம் குட் அட் ஒன் எய்தர் ஸ்கில். ஒரு மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் டைப் தான் இன் ஆஸ்திரேலியா அகைன். ஸோ அண்ட் அப்புறம் பவுலிங்கும் வரணும். இப்போ நீ டிரான்சிஷன் வந்து பேட்டிங் நம்ம பேசணும். இப்போ பவுலிங் ஆல்சோ வி டென்ட் ஹேவ் ஷமி இந்த சீரீஸ்ல. ஸோ தே ட்ரைட் ஹர்ஷித் ராணா, ஃபைன். இப்போ சிராஜ் வந்து வி பிளேட் ஹிம் ஃபார் ஆல் தி 5 games. Do you think Siraj did justice for playing? Like he also already played in Australia last time, so அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Did you think he did justice to be playing 5 games? அது எனக்கு ஏன்னா they could have tried. இப்போ வந்து பேட்டிங் we didn't touch, bowlingல we didn't try different pace bowlers. Like okay, like we tried but we could have still. இப்போ வந்து பிரசீத் கிருஷ்ணா வந்து லாஸ்ட் மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. they could have given him the chance before. இப்ப சர்ஃபராஸ் எதுக்கு எடுத்துட்டு போனீங்க? அவன் வந்து ஒரு மேட்ச் நியூசிலாந்து சீரீஸ்ல அடிச்சா 100, அடுத்த மேட்ச் அடிக்கல, அப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. அதே ரூல்ஸ் ஏன் கில்லுக்கு, ரோஹித் சர்மா, கோலிக்கு எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? ஸோ த பாயிண்ட் இஸ், இப்ப நீ வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ட்ரை பண்றது இஸ் நாட் த பாயிண்ட். யூ ஹேவ் டு லுக் அட் த டிரான்சிஷன் ஆஸ் த ஹோல். இப்ப பேட்டர்ஸும் பர்ஃபார்ம் இல்லையா, ஓகே, அதுக்கு பேரலா யார் பேட்டர்ஸ்? இப்ப கோலி இல்லையா, ஓகே, நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல யார் ஆடுவா? ஒரு சாய் சுதர்ஷனா, ரஜத் பட்டிதரா, ஓப்பனிங்ல வந்து ருத்ராஜ். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அவங்கதான் ஆடணும்னு நான் சொல்லல. சோ நீ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு அவங்களே எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நீ 5-0 தோத்தாலும் எனக்கு பரவாயில்ல. அட்லீஸ்ட் யூ ஆர் ட்ரைங் சம்திங் நியூ. ஏன்னா இப்ப நீ வந்து யூ ஆர் நாட் கமிங் ஆஃப்டர் 3-0 வின், யூ ஆர் கமிங் ஆஃப்டர் 3-0 லூஸ். ஸோ அப்படி இருக்கச்சு இஃப் யூ ட்ரை ஃபுல்லி ஃப்ரெஷ் அண்ட் ஈவன் இஃப் யூ லூஸ் 5-0 யூ ஆர் லேர்னிங் சம்திங். இப்ப என்ன லேர்னிங்ஸும் இல்ல, ஃபைனல்ஸும் போச்சு. சிம்பிள். எப்படின்னா சேம் செட் ஆஃப் பிளேயர்ஸ், ஆனா நீ பேருக்கு டிரான்சிஷன் ஒன்னு ஆட் பண்ணிடுற. அதே மாதிரி தோக்குறானுங்க. இப்ப டிரான்சிஷனுக்கும் டெஃபினிஷனா எதுவுமே பண்ணல, அதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இப்ப நீ எங்க நீ உனக்கு ரீசன் ஒன்னு கொடுக்கவே முடியாது. 20% is not transition. That's my point. Correct. The thing is, இப்போ வந்து transition phase is actually நீ சொன்ன மாதிரி if a big player like இப்போ ரோஹித் சர்மா and கோலி they both go and they are getting replaced by young people அப்படின்னா, பட் அதே மாதிரி தான் they replace புஜாரா and ரஹானே, okay, with say Gill, SSC Jaiswal is there, Gill is there. These two are new folks who come in, okay, in place of 2 other batsmen. Opening ஆயிட்டு இருந்த Gill வந்து he has moved to number 3 and on the opening spot la SSC Jaiswal is put. One second. Okay, so இது வந்து they have replaced 2 experienced players with Jaiswal and Gill. இப்போ கில்லுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, அவன் வந்து இங்கிலாந்து டூர்ல லாஸ்ட் இயர் வந்து there were rumors circulating that he'll be dropped next match. கரெக்டா அந்த மாதிரி டாக்ஸ் வரும்போது he scored a century and அந்த பிளேஸ் தக்கச்சு. திருப்பி பங்களாதேஷ் சீரீஸ்ல வந்து he was told he'll be dropped. கரெக்டா ஒரு செஞ்சுரி அடிச்சு, ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு அந்த பிளேஸ் வந்து he தக்கச்சு திருப்பி. and then இந்த சீரீஸ்ல he didn't do anything and he was completely dropped in the last test. கரெக்டா? ஸோ இப்போ கில் பொறுத்த வரைக்கும் he has not done anything and அது வந்து it has resulted in
him getting dropped from the test squad. I don't know, maybe he will be asked to rejoin, but he is not the or Chateshwar Pujara வந்து நம்பர் 3 ஸ்பாட்ல பண்ண வேலையை வந்து இவன் வந்து ஈஸி த ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டால் எனக்கு தெரியாது. அண்ட் நவ் த ஆன்சர் இஸ் நோ, பிகாஸ் he is very aesthetic, but he's not having that grit to he's more towards style over substance. He can't hold it. He can't be there in the same position. That's what Adelaide வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிலைட்ல he scored some 25 runs ஒரு 4 or 5 பவுண்டரிஸ் அடிச்சான். எல்லாமே கிளாஸ், எல்லாம் 5 பவுண்டரி 4 பவுண்டரி எல்லாமே கிளாஸ். அப்புறம் he got out. அவன் வந்து திருப்பி அடிக்கிற எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ராப்பர் கவர் டிரைவ், ஒரு ப்ராப்பர் ஸ்கொயர் கட், ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடிட்டு he just goes out. இப்போ கேஎல் ராகுல் வந்து இனிஷியலி வாட் அச்சுத் said was I agree. கேஎல் ராகுல் என்னன்னா he came with a fixed mind frame with the technique. இன்சைட் த லைன் பால்ஸ் மட்டும்தான் ஆடுவேன், அவுட் சைட்ல நீ எங்க போட்டாலுமே ஐ எம் கோயிங் டு லீவ் இட். அண்ட் he played the most balls. If I'm not mistaken, he has played the most balls in this Border Gavaskar. Close to 500 balls he has played, which is a good return. அதாவது வந்ததுக்கு வந்து இப்போ Chateshwar Pujara did in the last 2 series. Pujara did that and he tried. KL Rahul has tried to do that and he has got the technique to do it. He has got the technique to back it up. Anna Gill does not have the technique. Like I'm not saying is the batting techniques. They're like that mental pyrotechnics for him temperament to stay the long course. And I've never seen Gill அதாவது grind out in the middle பயங்கரமா ஒரு throughout the carrying the bat அந்த மாதிரி he has not done anything. He is more of a Kohli-esque player than a close. He's not he's closer to Kohli type of player than to Pujara in test. Yeah. So coming to Kohli, actually இப்போ recent video Ashwin he said one point which was a very interesting one. பால் சி மாறுறதுனால ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்காலலாம் வந்து you'll have this edge வாங்கி getting caught behind, getting caught at the slips வந்து it will happen to a lot of players, very similar to how Indian or subcontinent conditions வந்து foreign batsmen are getting LBW ஃபீட் யூஸ் பண்ணி ஆட போய் LBW வாங்கிட்டு வரதுல வந்து எந்த மாதிரி ஃபாரின் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அதே மாதிரி இங்க இருந்து போற இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அந்த சீம் மூவ்மெண்ட்ல வந்து they will just get caught behind. Because Kohli alone did not have this problem. Other batsmen were also caught behind a lot of times, extra bounce இருக்கட்டும், சீம் மூவ்மெண்ட் எல்லாமே. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இஸ் இட் ஃபேர் டு இப்போ நம்ம வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு 4 வாட்டி ஸ்வீப் ஆட போய் அவுட், not only Steve Smith, foreign batsmen வந்து 2023 டூர்ல they came and ஒரு இன்னிங்ஸ்ல வந்து ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, they got all out for 91 in one single session ஆஸ்திரேலியா, and பாதி பேர் வந்து ஸ்வீப் ஆட போய் அவுட் ஆயிட்டாங்க அந்த இதுல. and there were a lot of criticism. ஆமா, இந்தியால அஸ்வின் அண்ட் ஜடேஜா சொல்லி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஏபிள் டு ட்ரபிள் தெம் வித் சர்டன் டெக்னிக். அதாவது ஃபாரினர்ஸ் கிட்ட லேக் ஆகிற ஆர் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து சூட் ஆக முடியாத மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல வந்து they are getting caught. அதே மாதிரி தானே இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர் கோயிங் தேர், என்னதான் வேர்ல்ட் கிளாஸா இருந்தாலுமே they are getting this problem. அப்படின்றப்ப இஸ் இட் ஃபேர் டு ஜட்ஜ் them based on that. the same moment வந்து for any batsman. சொல்லுங்க. இல்ல எனக்கு அதே நம்ம வேற ஒரு கண்ட்ரி இந்தியா டூர் பண்ணும்போது ஒரு சீரீஸ்க்கும் பிளேயர்ஸ் வருவாங்க, ஒரு டாப் பிளேயர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அதே 4 பேரு எல்லா சீரீஸ்க்கும் போவாங்க. எவ்வளவு ஒரு 10 வருஷத்துல 4 சீரீஸ் போனாங்க, 4 சீரீஸ்ல அதே 4 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. அதே ஆஸ்திரேலியாவோ இல்ல இங்கிலாண்டோ யாரோ வரும்போது இப்ப ரூட் இருக்கான்னா அவன் தான் 4 ஆடி இருப்பான். அவன் கூட போன சீரீஸ் ஆடினவன் இந்த சீரீஸ் வரவும் மாட்டான். ஓகேவா? எல்லாரும் நியூ பேட்ஸ்மேன். இங்க இருக்கிற 15 வருஷமா சீரீஸ் போயிட்டு இருக்க, 15 வருஷமா போயிட்டு இருக்க, அப்பயும் நான் வெஜ் தான் விடுவேன், இங்கதான் விடுவேன்றது சப்பக்கட்டு தான். அஸ்வின் சொல்றதே சப்பக்கட்டு தான். சும்மா ஏதோ சப்போர்ட் பண்ணுவேன்ற ஒரு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இஃப் யூ ஆர் வேர்ல்ட் கிளாஸ்னா யூ ஷுட் ப்ரூவ் எவ்ரிவேர், அவ்வளவுதான். நான் ஃபாரின் போனா இந்தியனுக்கு வந்தா இங்க அவுட் ஆறாங்க ஆஸ்திரேலியன்ஸ், இங்கிலாந்து அவுட் ஆறாங்க, அதனால நாங்க அவுட் ஆனா ஏன் என்ன கேக்குறீங்கன்னு சொல்றது ஒரு சப்பக்கட்டு தான். இல்ல அதான் இல்ல, அதான் நான் சொன்ன மாதிரி
இல்ல அதான் நான் சொன்ன திங் அதே நான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பிஜிடிக்கு கோலி அங்க போயிருக்கான், அதே மாதிரி எவ்வளவு டூர்ஸ் வந்து ஆஸ்திரேலியால இருந்து இல்ல இங்கிலாந்துல இருந்து ஒரே பிளேயர் கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்தியாவுக்கு வந்திருக்கானா? அதான் கேள்வியே. ஸ்மித் வந்திருக்கலாம், இல்ல பாண்டிங் வந்திருக்கலாம், ஈடன் அது மாதிரிதான். பாண்டிங் கூட இந்தியாவில செஞ்சுரி அடிச்சது இல்லை. அப்புறம் லாஸ்ட் சீரீஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சான், அவ்வளவுதான். இந்தியாவில அதுதான் அவனுக்கு ஒரே செஞ்சுரி. இப்ப வந்து அதே மாதிரிதான் நான் சொல்றேன். இப்ப வந்து அவ்வளவு வாட்டி வந்து பாண்டிங் மட்டும்தான் வந்திருக்கான்ற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. பாண்டிங்கோ இல்ல இப்படிதான் சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஒரு இன்னிங்ஸ் அடிப்பாங்க. கோலி அடிச்சான், ஏன்னா பிளாட்டஸ்ட் ஆஃப் த பிளாட் ட்ராக் 200 and something for 2 வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஓகே. அதுக்கப்புறம் பால் உனக்கு ஸ்விங் ஆகுது இப்படியாவதுன்றதானே நீ பேட்ஸ்மேன் காமிக்கணும். பிளாட் ட்ராக் முடியலன்னா நீ இந்தியாவிலே ஆட்டு போயிடலாமே. ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதுதான் இந்தியால ஸ்பின் அது வேற விஷயம். 30 ரன் LBW. ஏன்னா ஸ்பின் ஆட மாட்டேங்கிறானுங்கண்ணா. நீங்க வேற அசிங்கமா போச்சுண்ணா. ஸ்பின் ஆட மாட்டேங்கிறானுங்கண்ணா, மனசே கேட்கல. நீங்க வேணா ஸ்பின் ஆடுவீங்க, ஸ்பின் ஆட மாட்டேங்கிறீங்களேடா. விராட் கோலி அண்ட் டு ஹிஸ் ஃபேன்ஸ் நானும் தான். ஒவ்வொரு மேட்சும் சரி ஆட மாட்டான் ஒரு 20 பால் பொறுப்போம். அதாவது எனக்கு அதுதான் புரியாது. என்னன்னா, see you have played these many years right from your 21 age நினைக்கிறேன், 21 22 23 அந்த டைம்ல இருந்து விளையாண்டு இருக்க. உனக்கு நீ இங்கிலாந்துல தான் உனக்கு ரொம்ப மோசமான டைம் கூட, worst ever டைம். அப்புறம் நீ கேவ் கம் பேக் இன் ஆஸ்திரேலியா நீ பண்ணிருக்க. ஸோ உனக்கு அந்த நீ இவ்வளோ எல்லாமே பிசிக்கலாவும் இவ்வளோ ஃபிட்டா இருக்க, மென்டலாவும் நீ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் சச்சின் மாதிரி நீ ஒரு சச்சின் லெவல் பிளேயர் அப்படின்னு நாங்க வந்து ஒரு ஃபேனா தான் நாங்க சொல்லும் போது, யூ ஹாவ் டு ப்ரூவ் இன் தட் சேம் வே. சச்சின் இந்த ஒரு இதுல வந்து கவர் டிரைவே ஆடாம அடி இருக்கிறாரு சிட்னில. உனக்கு அந்த டெம்பரமெண்ட் இல்லையா? இல்ல நீ வந்து ஒண்ணும் இல்ல, அவனே அந்த லாஸ்டா கடைசி அவுட் ஆகும்போது அதே மாதிரி அவுட் ஆயிட்டு அப்படின்னு போயிட்டு எல்லா டைமும் ரெப்பிடேட்டிவா நடந்துட்டு இருக்குடா. இட்ஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதாவது அது வந்து அந்த இந்த மாநாடு படத்துல வந்துகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரிதான் நடந்துச்சு. லிட்டரலா போனா ரிப்பீட் அது அப்படியேதான் ப்ரோ நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பாலும் வந்து அந்த பால்ல அடிக்கவே வேணாம், தேவையே இல்லை, விட்டுருக்கலாம். அதாவது நீ நல்ல லென்த் பேட் கமின்ஸ் வந்து ஒரு பால் வந்து ராகுலுக்கு போட்டு போல்ட் ஆனா தெரியுமா ராகுல், அந்த மாதிரி எல்லாம் பால் போட்டா ஜெனுவன்லி குட் பால், கஷ்டமான பால் டு பிளே. ஆனா அதே மாதிரி ஸ்காட் பால் போட்டு இவன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அதெல்லாம் சூப்பரான பால். அந்த மாதிரி நீ அவுட் ஆனினா ஓகே, நீ ஒரு ப்ராப்பரா ஆடி அவுட் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லலாம். நீ just most of the Indian players threw their wicket simply by giving their bat out. They are not playing like test cricket. They are not playing like, you know, how test cricket should be played. It's not, see, pass ball on start பண்ணாங்க England. It's not a hit. Of course, it's not a hit. They have to have realized because of root they have done something. Root வந்து cricket மாதிரி தான், test cricket மாதிரி தான் ஆடுறான். அவன்கிட்ட இருந்து போய் கத்துக்கணும் என்ன கேட்டா. ரிசல்ட் ஓரியன்டா போகணும், அதான் ரிசல்ட் ஓரியன்டா போகணும்னு சொல்லிட்டு இப்படி ஆடுறாங்களா என்னன்னு தெரியல. டிரா இஸ் ஆல்சோ ஃபைன். உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் நீ சேஃப் கார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன அடிக்கணுமோ இல்ல டீமுக்கு என்ன இதுவோ வந்துடும். ஒரு செஷன் தான், மேக்ஸிமம் 2 செஷன் நீ பால் வெல் ஆஃப் பண்ணா கூட ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வேற பிளான மாத்திடுவாங்க. போலாண்ட்லாம் வந்து சொல்றான் we got certain plans for every playerன்றான். அவன் தைரியமா சொல்றான். யாரு விராட் கோலி இருக்கான், ரோஹித் சர்மா இருக்கான், எல்லாம் இருக்கான். அவன் கரெக்டா போடுறான், அதே இடத்துல அவுட் ஆறான். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். இவனுக்கு போய் 3 நாள் முடியக்கூடியது டெஸ்ட் கிடையாது. சீரியஸா சொல்றேன், ஒரு 3 daysல முடியக்கூடியது டெஸ்ட் கிடையாது. You have to hold it to fourth day end. அப்படி இப்படிலாம் கிடையாது. எந்த பிச்சுமே வெலமஸ் பிச்சே கிடையாது. இல்ல இவனுங்க இவ்வளவு பேசிட்டு, ஆனா அந்த ஒரு ஆகாஷ் தீப் ஃபாலோ தாண்டினப்புறம் அப்படி குதிச்சானுங்களே ஏதோ சீரீஸே ஜெயிச்ச மாதிரி பிரிஸ்பேன்ல. ஆக்சுவலி அது வந்து நல்ல அது வந்து அந்த மெல்பர்ன்ல வந்து ஃபைனல் செஷன் வந்து ஒழுங்கா ஆடி இருந்தாங்க அப்படின்னா தட் பிரிஸ்பேன் ஃபாலோ ஆன் வுட் ஹவ் மேட் சென்ஸ். நீ வந்து 2வது செஷன் வந்து எஸ்எஸ்வி அண்ட் பண்ட் வந்து தே ஸ்டுட் அண்ட் அந்த செஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் 7 wickets இருக்கு கையில and you can easily draw that game.
2 hours நீ அதாவது 31 hours something to left to be left, 2.5 hours to be played. நீ வந்து you could have just continued in that same way, but பண்ட் வந்து ஒரு லூஸ் பால்ல லூஸ் ஷாட், அந்த அடிக்க வேண்டிய ஷாட் அடிச்சான், பட் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வரிசையா இட் வாஸ் ஜஸ்ட் அ கொலாப்ஸ். திஸ் கொலாப்ஸஸ் இந்தியா நியூசிலாண்டு சீரீஸ்லயுமே வந்து பிகாஸ் ஆஃப் த கொலாப்ஸ் ஒன்லி தே லாஸ்ட் 4 இன்னிங்ஸ்ல வந்து தேவர் கொலாப்சஸ், அதாவது மேஜர் அண்ட் மினி கொலாப்சஸ் தேவர் தேர் அண்ட் லாஸ்ட் த சீரீஸ். இதுலவே வந்து டிரா ஆக வேண்டிய மேட்ச் எல்லாம் வந்து தோத்தது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கொலாப்ஸ் ஒன்லி. அடிலைட்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சிட்னி செகண்ட் இன்னிங்ஸுமே வந்து இட் வாஸ் வெரி சிமிலர். 20 ஓவர்ஸ்ல 100 ஃபார் 4 ரெண்டு மேட்ச்லயுமே. ஐ டோன்ட் நோ, லைக் நீ வந்து ஃபைனல் டேல வந்து யூஆர் செட்டிங் அ டார்கெட் அப்படின்னா இட் இஸ் யூஆர் செட்டிங் அ டார்கெட் ஆர் யூஆர் டூயிங் சம்திங். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு செஷன் தான் ஆடுறதுக்கு கொடுக்கணும் அண்ட் வி நீட் டு ரேம்ப் அப் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஒரு 180 டார்கெட் கொடுத்துட்டு ஃபைனல் செஷன்ல அதுக்குள்ள நம்ம அடிச்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அக்ரெசிவ் இதுல இருக்கும்போது நீங்க 100 ஃபார் 4 in 20 hours in டெஸ்ட் மேட்சஸ்னா ஓகே ஃபைன். பட் இது சம்பந்தமே இல்லாம ஓகே ஃபைன். இல்ல அவங்களுக்கு டெக்னிக் இல்ல, அதுதான் பாயிண்ட். தே டோன்ட் ஹேவ் தி டெக்னிக் டெம்பரமெண்ட் டு ஸ்டே அண்ட் பேட். நின்னு ஆட மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு 10 ஓவர் நின்னா அவுட் ஆயிடுவேன். சரி, ஓவர்ல ஒரு 40 ரன் அடிக்க ட்ரை பண்ணலாம், அடிக்க போய் அவுட் ஆறாங்க. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். See, actually இந்த 2021ல விராட் கோலி வந்து அந்த ஒரு ஃபேமஸான ஃபயர் ஸ்பீச் கொடுப்பான் தெரியுமா, அந்த we have to give them hell லார்ட்ஸ்ல. so those are peak test match crickets. okay, so நம்ம ஒன்னு செட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஃபைனல் டே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு. I feel இந்த டெஸ்ட் மேட்சோட டெக்னிக், ஸ்கில், டெம்பரமெண்ட் இதுக்காகவே இவங்கெல்லாம் எவனுமே படிச்சு வராத மாதிரி இருக்கு. ஐ மீன் ஒரு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி அதுதான் ரஞ்சி ட்ராஃபி ஆடணும். இல்ல அதான் செஸ் மேட்ச் ஆடணும்னா ரஞ்சி ட்ராஃபி ஆடணும், அப்படி ஆடணும். அபிமன்யு ஈஸ்வரன் ஒருத்தர் தண்ணி தூக்கிட்டான், அவ்வளவு வருஷமா குப்பை கொட்டிருக்காரு ரஞ்சியில. எடுத்தீங்களா? இல்ல இல்ல, கில்லிக்கு தான் சான்ஸ் கொடுத்தீங்க. அப்புறம் டைலாக்ல he's a opener, but unfortunately இந்த வாட்டி என்ன ஜெய்ஸ்வால் இல்ல unfortunately unfortunately ரோஹித் இல்ல. அப்ப நீங்க கேஎல் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க? சாய் சுதர்ஷன் இருக்காதே ஒரு மாதிரி காண்டுதான். சாய் சுதர்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ரஞ்சில. இல்ல ஏ டூர்ல போயிருக்கீங்க, ரிசர்வ் போயிருக்கான், சாய் சுதர்ஷன் போயிருக்கான் ஏ டூர்ல ஆஸ்திரேலியால. அவனுக்கு எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் பிராக்டிஸ்க்காக தானே அனுப்புறீங்க. எதுக்கு மாட்டேன் இல்லனா த்ரூவ் ஜுரல் அவனே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுனா த்ரூவ் ஜுரல், பட் டிராப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்தப்போ டிராப் பண்ணிட்டாங்க. படிக்கல ஒரு மேட்ச்க்கு அப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. அதாவது நீ சொல்ற வார்த்தையை வந்து செய்யணும். போது ஏ டூர்ல அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுல இருக்கிற தேவதத் படிக்கல கொண்டு வந்தீங்க. எதுக்குன்னு தான் தெரியல ஆக்சுவலா. ஏன் இந்த ரோல சாய்ஸ்னோ இல்ல ருத்ராஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல ஓப்பனிங் ஆடிட்டு கேஎல்சி வந்திருக்க மாட்டானே. இந்த மாதிரி டீம் செலெக்ஷன். ஒருத்தனுக்கு இவ்வளவு லாங் கில்ல வருவான், எனக்கு இன்ஜுரின்னு, அப்புறம் அடுத்த மேட்ச் நான் ஆடுறேன்னுவான். இதே ஒருத்தன் 4 ஃபார்ம்ல இவன் அடிப்பீங்களா நீங்க? ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபெயிலியர் தான். அவனை எடுத்தீங்களா? எடுக்கவே இல்லை. அந்த மாதிரிதான் அந்த லாங் ரோப் வந்து யாருக்குன்னா பிஆர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாங் ரோப். ரோஹித், கோலி பேர் சொல்லுங்க, பிஆர்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, பேரையும் சொல்லணும். இல்ல இன்னொன்னா இப்போ இதை நம்ம பேசி புலம்புறது வந்து ஒரு அதான் சொன்னேன், நம்ம அதான் பண்ணிதான் அவனும் இத்தனை நாள் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு யோசிச்சோம்னா identify, pick the players from this particular series, keep them as a core, சரிங்களா? add some players who can who can battle out every particular, I mean ஒரு பர்டிகுலரான ஒரு என்வாயன்மெண்ட் ஆகட்டும் சரி, ஒரு பர்டிகுலரான ஒரு டூர் போறேன். இப்போ எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா போறோம்,
அங்க என்ன கண்டிஷன்ஸ் அதுக்கேத்த மாதிரி நெக்ஸ்ட் இங்கிலாந்து அது வச்சு இங்கிலாந்து. நெக்ஸ்ட் இங்கிலாந்துல இங்கிலாந்து நம்ம இங்கிலாந்து தான் போறோம். இங்கிலாந்து போனா எவன் பட் அகைன் சோ இங்கிலாந்து போனோம்னாலுமே நம்ம ராகுல் கண்டிப்பா ராகுல் எப்படியா இருந்தாலும் நல்லா ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிடுறான் ராகுல். பும்ரா சீமர்ஸ்ல ஐ ஃபீல் ஹர்ஷ்தீப் சிங் can do something good because that guy can swing in both ways. County is also அவன் விளையாண்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நிதிஷ் ராணாக்கு கொடுக்கலாம், பிரசித் கிருஷ்ணா கொடுத்தாங்களா அந்த மாதிரி கொடுக்கலாம். லைக் அதுதான் ஹர்ஷித் ராணா சாரி அவனுக்கும் கொடுக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் அந்த பேஸ்லாம் இருக்கு, என்ன அந்த கண்ட்ரோல் இல்ல. சிமிலர் டு லாட் ஆஃப் பிளேயர்ஸ். எனக்கு வந்து அந்த டெஸ்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இல்லாமையே போயிருதுண்ணா. ஒரு இப்போ கவுண்டி ரஞ்சி டிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து ஒரு எக்ஸ்போஷருக்கே விட மாட்டேங்குது. ரஞ்சி டிராஃபி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்போ நீ ரஞ்சி டிராஃபில இருக்க பிளேயர்ஸும் எடுக்க மாட்டேன், அது ஒண்ணு இல்ல. சோ நான் பியூரா ரஞ்சி டிராஃபி எடுத்து போனா வெல் அண்ட் குட், நீ எடுத்துட்டு போ. இல்ல நான் வந்து இந்த T20 ஆடுறவனுங்களையும் எடுத்துட்டு போவேன்னா அவனுங்க நீ வெளியே அங்க ஆடுவது இல்ல ரஞ்சி டிராஃபி ஆடுவேன். ஆக்சுவலி 2018ல வந்து ரஞ்சி ஃபார்ம் வச்சுதான் ஹனுமா விஹாரி அண்ட் மயங்க் அகர்வால் both of them came into the Indian squad and they did well. வந்த புதுசுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சீரீஸ்க்கு வந்து they did well. இப்போ வந்து கரண்ட்லி ரஞ்சி டிராஃபில இருந்து எடுக்கலாம். we had அவர் சொன்ன மாதிரி அபிமன்யு ஈஸ்வரன் is there, Robert Sharma is Sai Sudarshan. Even see Washington Sundar also was picked for the New Zealand second test because of his Ranji form only. Ranjila வந்து he played 2 good games and he was straight bought into the Indian squad. அந்த மாதிரி இதை வந்து பைபாஸ் பண்ணி 2-3 பிளேயர் வந்திருக்காங்க. இப்போ நிதிஷ் ரெட்டியோ இல்லைன்னா ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர், எல்லாரும் வாஷிங்டன் சுந்தர்ஸ் ரீஎன்ட்ரி சிங், இதெல்லாமே வந்து கம்பீர் வந்து ஆல்மோஸ்ட் இட் லுக் லைக் they bypass the system and அவங்களோட அந்த ஒரு டேலண்ட் ஆஃப் ஸ்பார்க் வந்து பார்த்து பிக் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2020-21ல வந்து பிரிஸ்பேன்ல வந்து இந்தியா ஒன் வித் நவ்தீப் சைனி, நட்ராஜன், ஷர்துல் தாக்கூர் அண்ட் சிராஜ் as the 4 seamers. Okay, yeah, and Washington Sundar was the bowler because the bowling coach at that time Bharat Tharun actually had a plan for every Australian. It had a plan executed and அவங்க ஒரு 320-330ல they were all out. இதுலயே வந்து in Morne Markle is there is an experienced player but see all good players வந்து நல்ல கோச் போகணும்லாம் அவசியம் இல்லை. I'm not saying is a bad coach also. What I'm saying is அது வந்து ஒரு இன்கேம் பிளானிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணாங்களானே தெரியல. எக்ஸிகியூஷன் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எந்த அளவுக்கு ஒண்ணுமே பார்க்கல இந்த வாட்டி. லைக் இன் டர்ம்ஸ் அதாவது ஸ்காட் போலண்ட் ஓப்பனா சொன்னது நம்ம ஆளுங்க ஓப்பனா கூட ஐ மீன் உள்ளியும் கூட எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்துச்சு. ஆமா அதான் சொல்றேன். இந்த ஃபார் எவ்ரி பேட்ஸ்மேன் யூ நீட் டு ஹேவ் அ பிளான். அந்த பிளான் எந்த அளவுக்கு என்னன்னா டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் 2 மேட்சஸ்ல வந்து தே கைண்ட் ஆஃப் கெப்ட் ஹிம் குவைட் பட் அதர்ஸ் ஹிட் ஸ்டீவ் ஸ்மித், லபுஷேன் இவங்கெல்லாம் வந்து தே பேட்டட் வெல். யூசுவல் சஸ்பெக்ட்ஸ் தான் இவங்க 3 பேருமே டு பேட் வெல் அண்ட் தே டிட் வெல். பட் ஐ டோன்ட் நோ, we have to wait and see what's next for Indian Test cricket. That will be நாங்க வந்து there is another podcast inline. இதுவே வந்து இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் பத்தி ஒரு எம்பசிஸ் பண்ணி ஸ்பெஷலா இன்னொரு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து we'll discuss. So if no one else has anything else to say about BGT now we can move to Champions Trophy. முகமது சிராஜ்க்கு ரெஸ்ட் கொடுங்க, அவ்வளவுதான். சிராஜ்க்கு ரெஸ்ட் கொடுங்க. அந்த ஆள் எல்லா சீரீஸ் விளையாண்டு உட்காந்துக்கிறான். கரெக்ட். ஏன்னா அவன் நல்ல பவுலர் தான், என்ன ரன்ஸ் கொடுப்பான், சில டைம் க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து வந்துருவான். பட் ஹி ஆல்சோ டிசர்வ்ஸ் ரெஸ்ட். அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அவனை வந்து அதான் சொல்றேன், ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் தேர் ஐ ஃபீல். அவ்வளவுதான், ப்ரிப்பரேஷன் ப்ராப்பரா பண்ணி இன்கேம் டாக்டிக்ஸ் அவர் சொல்ற மாதிரி அது ஒண்ணு. அவ்வளோ தென் லெட்ஸ் see, hopefully இங்கிலாந்துக்கு போய் தோக்காம. Yeah, so next வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி.
ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி குரூப்ஸ் வந்து குரூப்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் கேம் அவுட் அண்ட் வி ஹேட் ஆப்வியஸ்லி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் த சேம் குரூப். அது வந்து ஐசிசி வந்து ஒரு மணி மின்டிங் என்ன சொல்றது, இட்ஸ் லிட்டரலி a money minting fixture தான் அது. ஆமா, நாங்க வந்து இந்தியா துபாயில பாகிஸ்தான் சண்டே, எப்பவுமே சண்டே தான் ஆமா வைப்பானுங்க. இந்தியா சண்டே ஆமா பாகிஸ்தான் குரூப். ஊரே தாங்க பேசுது. யூஎஸ்ல இருக்கிற கிரிக்கெட் தெரியாதவனுங்க கூட அதான் பேசுவானுங்க. ஜோ ரோகன் ஆமா பாட்காஸ்ட்லயும் கூட அதான் பேசுறாங்க. ஜோ ரோகன் பாட்காஸ்ட்ல கிரிக்கெட் தெரிஞ்ச ஒருத்தன், கிரிக்கெட் தவறி பார்த்த ஒருத்தன் போய் இது பேசினதுல பண்ணியிருக்கான். அவ- ஆமா அவன் அதை பேசாம வெளில இருக்கிற இது ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் எல்லாமே ராய்ஸ் இருக்கு. ஆமா பட் யா ஆமா மணி மில்டிங். எஸ் மணி மின்டிங் அண்ட் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் இந்த சேம் குரூப். அது வந்து ஒரு குரூப். ரெண்டாவது குரூப் எல்லாத்துக்கும் ஞாபகம் ஆஸ்திரேலியா, இருக்குமான்னு இங்கிலாந்து. தெரியாது. 2021 ஐசிசி வேர்ல்ட் T20 இதே இந்தியா பாகிஸ்தான் சேம். நியூசிலாந்து. நம்ம எங்க முடிச்சோம்? அதான் நியூசிலாண்டும் ஐயா, நம்ம வந்து பாபரசாமும் ஸ்காட்லாந்து ரிஸ்வானும் போட்டு பொழந்தானுங்க. நம்ம ஸ்காட்லாந்து அண்ட் நமீபியாவோட வின் பண்ணோம், ஞாபகம் இருக்கு. ஐயா ஸ்காட்லாந்து, நமீபியா, ஐயா, அப்புறம் அதெல்லாம் ஆப்கானிஸ்தான். அதெல்லாம் சொல்றதுங்க சொல்ல வேணாம். எனக்கு இப்ப யோசிச்சேன், சரி இது எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஆமா சொல்லிட்டு டேபிள பார்த்தா, டி இது அது இல்ல. ஃபார்மேட் வேற, அதே அந்த ஒரு துபாய், நம்பிக்கையில இருப்போம். அதே துபாய், அதே துபாய். அதெல்லாம் சொல்லாதீங்க. இவனுக்கு T20 ஆமா மாதிரி தான் ஆடுவானுங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல முடிச்சுட்டு வந்துருவானுங்க. எங்கடா வந்து 120 தான் ப்ரோ டார்கெட் அடிச்சு. இல்ல ஓடிஐ ஸ்குவாட் வந்து ஐ டோன்ட் நோ, திருப்பி அகைன் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஏன்னா லாஸ்ட் ஓடிஐ சீரிஸ் வாஸ் இன் எஸ்எல்லா, தட் வாஸ் ஆல்சோ ஆமா லாஸ்ட்ல. அதுக்கப்புறம் ஆமா ஓடிஐ தோத்தோம். ஆமா இல்ல லாஸ்ட் இயர் we played only 3 ODIs, but எனக்கு ஆமா தெரிஞ்சு they அதான் எஸ்எல். largely go with the same setup as the 2023 World Cup தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இப்ப அஸ்வின் இல்ல, அதுக்கு தே லுக் இப்ப வாஷிங்டன் சுந்தரா இல்ல அக்ஷர் பட்டேல் who didn't was supposed to play in that World Cup replaced by Ashwin, so maybe Aksar can come back அங்க. ஷார்துல் பதிலா they will bring in some other seamer, maybe Arshdeep Singh and Shami and Bumrah. வந்து T20 டீம் அப்படியே செட் பண்ணிட்டாங்க தனியா. சோ ஆமா தட் இஸ் குட் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆல்சோ குட். அதான் அங்க டிரான்சிஷன் நடக்குது. அங்க ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க, இங்க ரிட்டையர் ஆகாம ரிட்டையர் ஆகாமனாலும் இறக்கி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல we have to see. சொல்லும்போது அதுதான் இப்ப வந்து இட்ஸ் டூ லேட். இப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு we can transition. இது மேபி we can see இது if they somehow win this னா ஓகே, சரி ஜெயிச்சிட்டீங்க, இதோட நீங்களே விலகிருங்க, உங்களுக்கு நல்லது. தோத்தனா நாங்க உங்களை விலக்கிடுவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். நாசர் சந்திரமுகில சொல்றோம், ஐயா கிளம்பியா அந்த மாதிரி தான் சொல்லணும். அதான் வாட் எவர் இது தி ரிசல்ட், அதான் வாட் எவர் தி ரிசல்ட் we want to move on. ஏன்னா இப்ப ஐ திங்க் we are having a decline டெஸ்ட்லயும் even in ODI. இப்ப T20 தான் we are going in some track, at least we are finding new talent, giving opportunities. உன்னோட பாயிண்ட் கூட including all rounders, அது வந்து we haven't seen in our T20 team in a long time. அதுவே எனக்கு it is giving me confidence that we can easily win 2026 T20 World Cup. ஏன்னா பிளேயர்ஸ் வந்து அடிக்கிற அந்த T20 மாதிரி தான் விளையாடுறானுங்க. அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. டெஸ்ட் மாதிரி ஆட மாட்டேங்கிறாங்க. It is refreshing. அதான் T20 டீம் பார்க்கறச்சே it is refreshing. டெஸ்ட் வந்து பார்க்க முடியல, எப்படா முடிப்பானுங்க, அடுத்தது போலாம், அடுத்தது சீரிஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி நான் 2026 வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் மறந்த வேண்டியது. ஸ்குவாட் வைஸ் பார்க்கும்போது அச்சுத் சொன்ன மாதிரி மோர் ஆர் லெஸ் 2023 செட்டப் தான் இருக்கும். வித் ஐ டோன்ட் நோ அர்ஷ்தீப் கேன் மேக். ஏன்னா அதான் சோ எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் அர்ஷதீப் will make a cut because இப்ப சீமர்ஸ் வந்து சிராஜ், ஷமி, பும்ரா obviously provided they are fit, and fourth seamer கண்டிப்பா துபாய்ல you need a seamers. அங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு வேலை இல்ல. சோ என்ன கேட்டனா அர்ஷதீப் டெஃபினெட்லி இருக்கணும் அந்த fourth seamer ஆப்ஷன். எனக்கு அதான் சொன்னேனே, I don't feel Shami will be there. ஷமிக்கு this guy இல்ல this guy ஹார்திக் பாண்டியா தான் fourth seamer நினைக்கிறேன்.
இல்ல ஹர்திக் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வருவான். ஐ எம் சேயிங் as a பேக்கப் ஒரு பெஞ்ச்ல இன்கேஸ் இப்ப ஷமி ஓகே இப்ப ஷமி இன்ஜுரி ஆயிட்டா, இப்ப ஷமி ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் கோயிங் டு வாக் இன் ஃபிட். இஃப் ஹி வாக்ஸ் இன் ஃபிட் மேபி வி வில் ப்ளே. பட் அவன் ஒரு மாதிரி இந்த நிகில் அப்படின்னு வந்தானா அவனை எடுத்துட்டு போறதே எனக்கு கேட்டா வேஸ்ட். அது மாதிரி இருந்ததுன்னா ஆமா இன்னொரு பிளேயர் எடுத்துட்டு போலாம். சோ இப்ப அது ஒண்ணு. அண்ட் என்னோட இங்கிலாந்து சீரீஸ்க்கு எடுப்பாங்க அவுட் அதான் எடுத்து பாப்பாங்க. ப்ரொஃபஷனல் ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சனி போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லன்னா வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில எனக்கு என்ன நோவன் ஈவன் இஃப் தேர் பாஸ்ட்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்களோ இன்னைக்கு பிரசன்டா வாக் பண்ணும்போது they have to prove themselves. that's the standard we should set. ப்ரூவ் பண்ணாம சும்மா உள்ள வந்து உட்கார்றது I don't feel it is good and it is not healthy at all. So have to prove in a way you are competing with the other young blokes over there. So that உனக்கு அந்த பார் வந்து கம்மியாகாம இருக்கும். சடனா அந்த குவாலிட்டி டிப்ரைவ் கம்மியாச்சுன்னா then there is no point in taking you and going. இல்ல இப்ப ஷமி சொன்ன மாதிரி இங்கிலாந்து சீரீஸ் will be the trial. ஏன்னா இப்ப ஷமி குவாலிட்டி எல்லாருக்கும் தெரியும். பட் he hasn't played since the World Cup final. அது என்ன 1.5 வருஷம் ஆக போகுது World Cup final முடிஞ்சு. அது ஓகே பட் டிஃபரண்ட் இதுல சேலஞ்ச் மேட்ச் ஃபிட்னஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ ஒரு இங்கிலாண்டோட அவன் நல்லா ஆடி ஒரு 3 விக்கெட்ஸ் ஆர் 4 விக்கெட்ஸ் எடுத்தானா ஓகே he qualifies to the சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இல்லாட்டி ரொட்டேட்டே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த நார்மல் சீரீஸ்ல ரொட்டேட் பண்ணாதானே தெரியும்னா நாளைக்கு ஒரு டோர்னமெண்ட் இதுல வந்து டோர்னமெண்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் நாட் ப்ரெடிக்டபிள். யூ மைட் லூஸ் சம் அகைன்ஸ்ட் another டீம் ஆல்சோ. நல்லா விளையாண்டு இருக்கிற டீம் மோசமா விளையாண்டு இருக்கிற டீம் கூட சடனா தோக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. பட் அகைன் நீ வந்து ஒரு ஒரு டீம் ஒரு ரோஸ்டரை பில்ட் பண்ணணும்னா நீ வந்து ஒரு ப்ராப்பரா நீ வந்து சூஸ் பண்ணணும். இங்க சும்மா எல்லாம் வாக் இன் த பார்க் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அகைன் தட்ஸ் வாட் ஷமி ஹஸ் டு ப்ரூவ் இன் திஸ் பைலேட்டரல் இந்த பைலேட்டரல் சொன்ன பாரு இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல இல்ல. ஆனா அது வாக் இன் நான் இந்த சீரீஸ் இந்த ODI ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன்னா we didn't play much ODIs. சோ அப்படி பார்க்கறச்ச இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர்னு நீங்க பாத்தீங்கன்னா he has played only 3 games for India in 2024. அந்த 3 மேட்ச் ஆடினான்னு நினைக்கிறேன். I can't recollect but I think he played. சோ அப்படி பார்த்தேன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வாக் இன் தான். அவனுக்கு ODI வைக்கலன்னா இட்ஸ் நாட் his fault. அவன் ODIல வேர்ல்ட் கப்ல he was like very successful. செமிஃபைனல் அடிச்சான், சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பாதி கேம்ல அடிச்சான். இன்ஃபேக்ட் அந்த ஃபைனல் ஒரு மேட்ச் அடிச்சு சொன்னது வந்து டோர்னமென்ட்க்கு சொன்னேன் ப்ரோ. அதான் புரிஞ்சுது. I understood. But I am saying இப்ப வந்து we didn't play much of this format last 1 yearல. அப்படி இருக்கச்சே we didn't have the opportunity to test other players. அப்படிதான் சொல்றேன். So அப்படி இருக்கச்சே we can't bring someone largely new. இப்ப திடீர்னு ரேண்டமா we can't bring in someone like a திலக் வர்மா. ODIல சொல்றேன். T20ல they are established இப்போ. ஒரு அபிஷேக் சர்மா or ருத்ராஜ். திடீர்னு we can't bring them to ODI இப்போ. We don't have the time. ருத்ராஜ்க்கு இவனுங்க ஓடியில சான்ஸே கொடுக்க மாட்டேறானுங்க. இல்லனா ஒரு சீசன் ஞாபகம் இருக்கு. ராகுல் டைம்லயே என்ன சொன்னாங்கன்னா அந்த இவன் இஷான் கிஷன் ஓப்பனிங் இறக்கி விட்டானுங்க சார். இஷான் ரோஹித் சர்மா இல்ல, ருத்ராஜ் வில் பிளே ஓப்பனிங், இஷான் கிஷன் வந்து இங்க இல்ல இஷான் கிஷன் ஓப்பனிங் இறக்கி வேற எதுவும் ஸ்ரீலங்கன் டூர் நினைக்கிறேன். அது 2021 ஸ்ரீலங்கா டூர். எனக்கும் சன ஞாபகம். பட் அதான் சாம்சன் கொடுத்த மாதிரி கடைசியில எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ சாம்சனுக்கு முன்னாடியே சான்ஸ் கொடுத்துருக்கலாம். டே இது எதாண்டா எல்லாத்துக்கும் சொல்றோம், அது ஏதாண்டா ஃபாலோ ஆயிட்டு. பட் சாம்சனுக்கு சாம்சன் ஆகட்டும் சரி இவனாகட்டும் சரி. இல்ல இப்ப ஐ வுட் லைக் டு ஆஸ்க், இப்ப எனிவன் கேன் ஆன்சர். சோ ப்ராபபிள் 15 அப்படினா இந்தியாக்கு என்ன? வாட் டு யூ திங்க்? I have a 15 பட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஸ்ரீவத்சன் நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். ஓபனர்ஸ் வந்து சர்மா, ரோஹித் சர்மா, கில்லு. திஸ் I'll go with கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL. The playing 11 KL. Then Pant, Pandya, Jadeja at number 8. Then 3 seamers will be Bumrah, Siraj,
ஷமி ஃபிட். 5 தென் பவுலர் போதுமா? 5 பவுலர் போதாது. நான் இப்போ சும்மா ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் என்ன வருதோ அதை சொல்றேன். ஓகே அதுக்கப்புறம் ஓகே. ஹர்ஷ்தீப், அதுக்கப்புறம் திஸ் கை ஸ்பின்னர் ஒட்டியே குல்தீப். குல்தீப் அதுக்கப்புறம் அவரு குல்தீப் பிடிக்காது. அதான் தெரியும்டா, தெரியும். எனக்கு தெரியும். குல்தீப் மறந்துட்டேன் ஆக்சுவலி. குல்தீப், ஹர்ஷ்தீப், 2 கீப்பர் சொல்லியாச்சு, கேஎல் ஆமா அண்ட் பண்ட். பந்த். ஒரு எக்ஸ்ட்ரா ஓப்பனர், ஐ திங்க் ஓப்பனிங் இல்லைன்னா திருப்பி கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் போடுவாங்க. மிடில் ஆர்டர்ல வந்து யாரையாச்சும் இல்ல ஐ திங்க் அது தே ஷுட் நாட் டு. ஓடிஐல வந்து இப்ப ராகுல் செட் ஓடியில் ஆயிட்டான். எஸ் ஓப்பன் லாட்ல, சோ இல்ல அதனால அது ஓகே, அது புதுசாவே எடுத்துட்டு வரட்டும். இப்ப டூ லேட் டு ஆனா சேஞ்ச். who will come? ஜெய்ஸ்வால் தான் is the other guy. ஜெய்ஸ்வால் வந்து என்னோட டீம்ல நீ சொல்லுங்க. ஓபனர்ஸ் வந்து ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா. இஃப் நாட் ரோஹித் இஸ் நாட் பெர்ஃபார்மிங், தெரியல அது நடக்குமா தெரியல. அவங்க கில்லு கூட போடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அது ஃபர்ஸ்ட் நான் மெயின் சொல்லிடுறேன். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, கோலி, ராகுல், பண்ட், அதான் சொல்றேன். ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு டவுட்ஃபுல்லா தான் நான் வச்சிருக்கேன். ஓகே, இவனுக்கு வந்து அதான் சொல்றேன், ரீசன்ட் சக்சஸஸ் தான் பண்ணுவானுங்களே, டெஸ்ட் தான் சொல்லுவானுங்க. இப்போ டெஸ்ட்ல ராகுல் நல்லா பண்ணிட்டான், ராகுலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லுவானுங்க. ஸோ ஐ ஃபீல் அந்த இது பாண்டியா, பும்ரா, ஜடேஜா, பும்ரா, ஷமி, சிராஜ். அப்புறம் இன்னொரு பிளேயர் 11 குல்தீப் வருவான், ஸ்ரேயாஸ் இருப்பான். அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் வேற யாரும் எவ்வளவு ஸ்பின்னர் போதுடா. ஜடேஜா ஓபனர் பேக்கப் வேணும்ல. இப்ப யூ பிக் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் இருக்கான்ல, கில் அவன் எப்பவும் இருப்பான். அதான் ஐ திங்க் ஐ அக்ரி வித் திஸ் 15 will be like that, but 11 வந்து it will change obviously. இது ரியான் பராக் எல்லாம் வந்து யாரோ போட்டிருந்தாங்க ப்ராபபிள்ஸ்ல. சான்ஸே இல்ல ஆள விடுங்க. அவன் T20ல வருவானுங்கறதே ரொம்ப சரி. ஓகே, அவன் ஒரு சப்ல அவன் அஸ்ஸாம்க்கு எப்படி பண்ணிருக்கான்னு தெரியல, அதனால ஐ அம் ஆல்சோ நாட் ஷூர். VHT ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கணும் ஓபனிங்ல. சோ ஐ ஃபீல் ஜெய்ஸ்வால் இஸ் another phenomenon. அவன் வந்து லேர்ன் பண்ணிக்கிற பையன். he is learning a lot. இங்கிலாந்துல டெஸ்ட் பண்ணான். இங்கிலாந்து சீரிஸ்ல அவனுக்கு சான்ஸே கொடுக்கல. ஓடிஐல இன்னும் வரலாம். அதனால இந்த சீரிஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா நான் இதுதான் எனக்கு தெரிஞ்சு அவன் 22nd இப்பதான் ஓடி ஃபர்ஸ்ட் ஆடணும். இன்னும் ஆடல. எப்படி அது மனசாட்சி இல்ல. அவன் இந்த வருஷம் ஃபுல்லா ஓடிஐ ஆடினாதான் நல்லா இருக்கும். பிரைம் 22nd இல்ல அதுக்கு வந்து அதுக்கு வந்து he has to have first place. இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ரொட்டேஷனல் ஸ்குவாட். இப்போ டூர் ஆஃப் ஜிம்பாப்வே போறாங்க, ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ். ரோஹித் சர்மா இஸ் ஆப்டிங் அவுட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ திலக் வர்மால வந்து ஸ்குவாட் குள்ள வந்தது அப்படிதான். வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் இருந்தது ஆஸ்திரேலியாவோட. அதுல வந்து இட் வாஸ் லிட்டரலி பிக் பேஷ் ஆல் ஸ்டார் 11 vs IPL ஆல் ஸ்டார் 11 மாதிரி கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு சில பிளேயர் அங்கங்க பிக் பண்ணி தென் தே டுக் them to சவுத் ஆப்பிரிக்கா. ரிங்கு சிங் எல்லாம் வந்து இட் ஜஸ்ட் காட் எஸ்டாப்ளிஷ் லைக் தட். இப்போ உனக்கு வந்து இப்போ சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா தே வில் நாட். இப்போ ஆஸ்திரேலியா ஸ்குவாட் நீ பார்த்தனா ஈவன் ஃபார் பிக் டூர்ஸ் they'll take players who are very new. Okay, Australian squad, if say Australia are going to South Africa னே வெச்சுப்போமே, இல்ல South Africa is touring Australia, இந்த மாதிரி two big teams ஆடும்போதும் they will try to experiment. இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ரொட்டேஷனுக்கு வந்து there is very less room இந்தியால. ஏன்னா you already have an established player like Rohit Sharma. And இப்போ சப்போஸ் கில் இஸ் நாட் அவைலபிள், இன்ஜோர்டு அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் you will be replaced. இல்லனா கில்ல விட ஜெய்ஸ்வால் வந்து ஒரு படி மேல தான் இருக்கும். ப்ளஸ் இஸ் லெஃப்டி as well. கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன்னா they will not change. இப்போ we had ஒரு decade full we had Shikhar Dhawan and Rohit Sharma. Not a decade, ஒரு half a decade. 2013ல இருந்து 19 வேர்ல்ட் கப் வரைக்கும்
2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து 2019 வேர்ல்ட் கப் வரைக்கும் these two are the very இல்ல rarely only the 2020 opening வரைக்கும் கூட இருந்தான் ஷிக்கர் தவான் 2021 very rarely only Rahane opened for when Rohit Sharma is not available. Rahane அவனே ராகுல் இந்த மாதிரி ராகுல் கூட ராகுல் அதுக்கப்புறம் ராகுல் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல ராகுல் ஓபன் பண்ணா 2018 நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தவிர பாக்கி டைம் எல்லாமே வந்து தே வில் நாட் சேஞ்ச் ஒரு செட்டான ஓப்பனிங். இப்போ வந்து ஷர்மா அண்ட் கில் ஹேவ் ஆர் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ் இன் ஓடிஐஸ். இப்படி இருக்கும்போது தே வில் நாட் சேஞ்ச் தி செட்டப். நீ வந்து உனக்கு ஜெய்ஸ்வால் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கே இப்போ ஜெய்ஸ்வாலே வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு 170 அடிச்சதுனால தான் ஓப்பனிங் ஸ்டார்ட்ல போட்டு கில்ல தூக்கி 1 டவுன்ல போட்டாங்க. இல்லைன்னா கில்லுக்கு 1 டவுன்ல வேலையே இல்லை டெஸ்ட்ல. he was an opener but Jaiswal ஒரு அண்டர் 19ல இருக்கும்போதே ஓபனிங் கிடையாது. நான் வந்து ஒரு 1 டவுன் தானேனா எதுக்குனா அவன அப் தி ஆர்டர் ப்ரோமோட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல அதுக்கு அப்புறம் ஐபிஎல் எல்லாம் ஓபனிங் அதுதானே சொல்றேன். இஸ் நேச்சுரல் இஸ் அண்டர் 1 டவுன். அது எதுக்கு அவன் அப் தி ஆர்டர் பண்ண. இப்ப கோலி ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீன் ஓபனிங் தான் ஆடுறான். அதுக்காக வந்து அவனோட நேச்சுரல் பொசிஷன் ஐபிஎல் இஸ் டிஃபரண்ட். ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் என்னன்னா கோலி வந்து டெஸ்ட்ல 1 டவுன் ஆடாததுனால 2 டவுன் ஆடுறான். இல்லன்னா அதனால இப்ப கோலி அதுதான் புஜாரா எடுத்துட்டு அந்த பொசிஷன். see obviously 2 டவுன் and 1 டவுனுக்கு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லனா சரிங்களா. 1 டவுன் and 2 டவுனுக்கு வந்து இல்ல see 1 down வந்து பெரிய டிஃபரன்ஸ்னா அதான் சொன்னேனே பெரிய டிஃபரன்ஸ்னா I don't see ரோஹித் சர்மா இல்ல ஓபன் பண்ணா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இல்ல ஹிஸ்டாரிக்கலி டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் will be playing at the 1 down position. நீ வந்து முன்னாடில இருந்தே பாத்து அந்த மாதிரி இருக்கும்போது கில் இஸ் டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட் பிளேயர். அதனால I don't know. அங்க இப்போ நம்ம ஸ்டீவ் ஸ்மித் எடுத்தோம்னாலுமே தலைவன் 1 டவுன்ல ஆடிட்டு இருந்தான். லபிஷன் வந்தான் அவன் 4th பொசிஷன் வந்துட்டான். so that's how it is. I mean test அதனால இல்ல அதுதான் சொல்றேன். I don't feel the difference ன்னு சொல்றேன். கோலிக்கு சொல்றேன் நான் கில்லுக்கு சொல்லல. இந்த கில்லுக்கு வந்து is technically gifted அந்த early times ல இருந்து அவன் பாக்கும்போது is fair to play him in the 1 down position. I don't know why they pushed him up the order. அவனுக்கு ஒரு ஹைப் ஏத்தி அவன பிஆர் வேலையை பார்த்து அவனுக்கு இல்ல இப்ப எனக்கு ஹாபா இப்ப நீ ஒன்னு சொன்னல ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு க்ளோஸ் தட் பாயிண்ட். ஏன்னா நீ இப்ப வந்து we haven't tried much அப்படின்னு சொல்றல இந்த பைலாட்டரல் சீரீஸ்ல. இப்ப நீ T20 நம்ம எடுத்தனா நம்ம we have been doing exactly that. ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் கூட எடுத்துக்கோ. I don't think Kohli was actively playing every T20 series since 2018 கூட. So T20 ல that has been happening for years. இப்போ ODI ல ஏன் நடக்கிறதுனா there is 2 reasons. One is there are not many ODIs happening. அது ஒண்ணு. நம்ம we don't play many ODI bilaterals. And second என்னன்னா எப்படி சொல்ற there is less chance. இப்போ ODI ஆடினா கூட they are playing ஒரு 3 match series. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு ODI ஆட மாட்டானுங்க. அப்புறம் ஒரு 3 match series. அதே T20 they pack it. இப்போ ஒரு 5 match T20 series ஆடினானுங்க. இப்பதான் ஒரு 2 மாசம் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடினாங்க just before this BGT started. இப்போ ஒரு 5 match T20 series which is not required at this stage. ஏன்னா அது it doesn't have any relevance to the Champions Trophy. So இப்போ நம்ம ஓடி ஆடின அப்புறம் இப்போ அடுத்த 2 வருஷத்துக்கு T20 ஓட்டிடுவானுங்க அடுத்த 1 இயருக்கு. நம்ம சும்மா வந்து ஜிம்பாப்வே கூட போய் ஆடுவோம். அதெல்லாமே நடக்க மாட்டேங்குது. இப்போ ஜிம்பாப்வே கூட ஆடும் போதெல்லாம் ஃபைண்ட் 5 match T20 ODI பேசுறோம். ஓடியில பார்த்தா அவனுங்க மசகட்சான் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், பிரெண்டன் டெய்லர் ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுவான், அப்புறம் வில்லியம்சன் இன்னொருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஐ மீன் வில்லியம்ஸ் இல்ல இட் ஆல் ஹஸ் டு டு வித் மணி. ஏன்னா இப்ப நம்ம ஓடிஐன்னு எடுத்துட்டேன்னா வியூவர்ஷிப் மணி ஐ திங்க் அல்டிமேட்லி அதுதான் இட் பிளேஸ் அ மேஜர் ஃபேக்டர். அண்ட் இப்ப T20ல இந்த ஸ்டால் வாட்ஸ்லாம் இப்ப அஃப்கோர்ஸ் தே ரிட்டையர்ட். பட் லாஸ்ட் 6-7 இயர்ஸ்ல when they were experimenting அவங்க T20 அவ்வளோ ரெகுலரா ஆடுறது இல்ல. ஐசிசி ஆடுவாங்க, அப்பப்ப பைலேட்டரல் ஆடுவாங்க. அப்படிதான் we had the T20 team. ஸோ அப்படி இருக்கறச்சே டெஸ்ட் ஆல்சோ வாஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் அ ஃப்ரீக்வென்ட் பேசிஸ். இப்போ ஒரு சீசன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். ஸோ அப்படி இருக்கறச்சே ஓடிஐ வாஸ் த பிளேஸ் வேர் பீப்புள் குட் see their stalwarts. அதனால they were playing those ODI games. அதுதான் என்னோட பர்செப்ஷன். ஸோ அப்படி இருக்கறச்சே ஒரு இதான மாதிரி தான் இருக்கு. லைக் யூ நோ அது ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அக்செப்ட். பட் நம்ம எடுத்து பார்த்தா எண்ட் ஆஃப் தி டே மணி தான் ஃபேக்டர் அண்ட் வியூவர்ஷிப். இப்ப வந்து இவங்களை வந்து இப்ப நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோம் ஓடிஐல.
nobody is going to see a bilateral series. Tournament, I leave it. Tournament வந்து யாரோ புதுசா இருந்தாலும் people will support because India are playing some premier tournament, ICC World Cup or Champions Trophy. அதே இப்போ ஒரு bilateral சீரீஸ்னா இப்பவே நம்ம எடுத்துக்கலாமே. The viewership after the 2024 T20 World Cup அப்புறம் for the T20 series it has not been that much. Like அவ்வளோ பேர் are not keen to watch the T20 bilaterals post that World Cup. Because the stalwarts have retired and also சரி நம்ம வேர்ல்ட் கப் தான் ஜெயிச்சிட்டோமே இதுக்கப்புறம் T20 எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. பட் தட்ஸ் நாட் ஹவு த கேம் ஷுட் பி சீன். மேபி திஸ் இஸ் இந்த ஒரு டேக் எடுத்துக்கலாம். டிரான்சிஷன் இந்த ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டால்வர்ட்டா ஆகிறதுக்கு வரைக்குமே அது அவங்களுக்கு பேக்கப் பண்றதுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்டால்வர்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இங்க இந்த ஸ்டால்வர்ட்ஸ் மட்டுமே நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு மத்தவனுங்களை நம்ம மறந்துடுறோம். லிட்டரலா அடுத்த ஜெனரேஷனை வந்து ஒரு ஓகே அடுத்து அவங்கதான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் பீரியடே வரமாட்டேங்க யாருக்குமே. ஸோ ஆப்வியஸா என்ன ஆகுது, நெக்ஸ்ட் டிரான்சிஷன் பீரியடே இல்ல. இப்ப இவனுங்க ரிட்டையர் ஆகும், நாளைக்கே ரிட்டையர் ஆயிட்டானுங்க வைங்களேன், கம்ப்ளீட்டா டவுன் தான். இனி ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் பாருடா நல்லா இருக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு பேச்சு போனாதான் தென் மேபி வரும். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் நான், வேற எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் வாட் இட் இஸ். ஆமா ஆக்சுவலி அக்செப்ட் இட் இஸ் வியூவர்ஷிப். எக்ஸாம்பிள் F1 ஓட வியூவர்ஷிப்பே அப்படிதான் ஒரு கட்டத்துல வந்து அப்படியே டிராப் ஆச்சு 2017 2018 போல. சடனா வேற ஒரு பூஸ்ட் பண்ணானுங்க. என்னன்னா F1 பத்தி ஒரு சீரிஸ் கொண்டு வந்தானுங்க, டிரைவ் டு சர்வைவ்ன்ட்டு. அதுக்கப்புறம் வியூவர்ஷிப் ஏறிடுச்சு, அப்படியே ஏறிடுச்சு. Because they could see in whatever things happening inside as a drama. அது வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் மாதிரி விட்டனால suddenly everyone who never ever saw F1 started. இங்க மாடு மேய்க்கிற ஒரு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு F1 எங்க வீட்டு பக்கத்துல. சீரியஸா அப்படி மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோரி போடுவேன் அந்த பொண்ணு லூயிஸ் ஹாமில்டனுக்கும் கேஸ்லிக்கும். நான் யோசிக்கிறேன் யாருடா இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்ட்டு. மாடு மேய்க்கிற பொண்ணு எல்லாம் ஃபாலோ பண்ற காம்பேர். ஆக்சுவலி ஸ்கூல் பொண்ணுனா அதனால சொன்னேன். ஓகே ஸ்கூல்ல படிச்சேன். ஓகே இது கமிங் பேக் டு கிரிக்கெட், ஸ்ரீவர்சன் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா ரிகார்டிங் தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ஸ் அண்ட் ஒரு க்ளோசிங் தாட்ஸ்? அதான் ஆக்சுவலா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம சிம்பிளா இந்த 15 ஃபிக்ஸ் தட்ஸ் தான் மேபி 1 or 2 டிபேட்டபிள். ஆக்சுவலா நாளை ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதா இருந்தது, ஆனா they decided to postpone. ஏன்னு தெரியல. சோ அதனால தான் இவங்க ஆல்ரெடி இருக்கிற சிச்சுவேஷனை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக தான் ட்ரை பண்றாங்க. ஓகே நீங்க இப்ப என்ன ரோஹித் தான் பப்ளிக்கா பேக்கிங் இருக்கு, ரோஹித் கேப்டன் இஸ் கோயிங் டு ஓபன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க இருக்கிற சிச்சுவேஷன் டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸுக்குள்ளேயே வந்து ஒரு நரகத்தை உண்டாக்குறாங்க. இப்ப வந்து அதனாலதான் ஃபேன் வாசம் வருது. பத்தியா அவன் தலைவன் இருக்கான், இங்க யாரும் எடுக்க மாட்டேங்கிற பத்தியா அப்படி இப்படின்னு ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இதுதான் டீம், இதுதான் இது, அவ்வளவுதான். 1 month பிஃபோர் அனௌன்ஸ் ஆக்சுவலா ப்ரொவிஷனல் ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணும் நாளைக்கு. அதுவே இவங்க தான் பயப்படுறாங்க அனௌன்ஸ் பண்ண. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேக்லாஷ் இந்த பிஜிடினால. அது எப்படி அவன் இருப்பான், எது எப்படி அவன் இருக்கலாம் அப்படி இப்படின்னு. போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபார்மேட், அது ஒரு விஷயம். இதுதான் சொல்றேன். அதனால ஆக்சுவலா நம்ம பேசின மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பிக் தெம்செல்வ்ஸ் தான். இப்ப யாரு டிபேட்டபிளா இருக்கணும்னா அக்சர் பட்டேல் இல்ல குல்தீப் இவங்கள மாதிரி 2-3 பேர் பீப்புள் தான் அங்க. இப்ப ஓப்பனிங் ஸ்லாட் யாரு, ஜெய்ஸ்வாலா இல்ல இன்னொரு ஓப்பனிங் யாரு எடுக்கலாம், அந்த மாதிரிதான் ஒரு 3-4 பிளேயர்ஸ் தான் வந்து. அதுவும் பேக்கப்ஸ் தான் இருக்கு. ஸ்டார்டிங் 11 யாருமே வர மாதிரி இல்ல. எப்படி இருந்தாலும் they will go with the same team தான். சோ அதனால அப்படிதான் இருக்கும். Right. Okay. So yeah, with that being said, as I said earlier, there will be another podcast for before the Champions Trophy as well, or Champions Trophy preview mari. Ipodikku we are just having a general discussion about the squad selection paathu before the tournament starts. We'll be having and also Feb 19 நினைக்கிறேன். Febல. So என்ன அது இன்னும் டிசைட் ஆகல PCB ஆன்ட்டு. அது இப்போதைக்கு PCB தான். இல்ல இப்போதைக்கு
அவங்க வந்து they sent the fixtures and all grounds. There are total of 4 venues, 3 in Pakistan, அப்புறம் 1 Dubai. துபாய். So all games happen in these 4 venues only. இந்தியாவோட எல்லா கேமும் வந்து துபாயில தான். ஆமா. And தெரியல, பாகிஸ்தான் வந்து there is some stadium is being built, முடிக்கலனா வந்து will be shifted to the tournament will be shifted to Dubai அப்படி இப்படினாங்க. But I don't think it is true. பாகிஸ்தான்ல தான் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. எது வேணாலும் இருக்கலாம். என் தலைவன் உள்ள பிசிசிஐல இருக்கிறான் பாத்தீங்களா, என் தலைவன் ஐசிசி ஹெட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன வேணாலும் அவன் ஒரு ஐசிசி டிராஃபிக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கான். 2024 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஸ்பாட்ட நம்மளுக்கு ஸ்கிப் அந்த வென்யூவை புக் பண்ணி வச்சிட்டான். 2023ல புக் பண்ணிட்டான். இப்ப துபாய் நம்மளுக்கு முடிச்சு விட்டான் பாத்தீங்களா, கடைசியில அஹ்மதாபாத்ல வச்சு முடிச்சு விட்டீங்கடா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க, இப்ப இருங்க பாய், சாம்பியன்ஸ் டிராஃபி இருங்க பாய் அப்படின்னு வருது. எழுதலன்னா இல்ல, அவன் மட்டும் கரெக்டா ஜெயிக்க வச்சுட்டானே அவனுக்கு ஒரு சிலை வச்சிருவானுங்க. கண்டிப்பா சொல்றேன், அவனுக்கு சிலை வச்சிருவானுங்க வடக்கன்ஸ்ல. அங்க ஆல்ரெடி அகமதாபாத்ல வல்லபாய் அந்த ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல ஜெய்ஷாத் வச்சிருவானுங்க. அது பக்கத்துல ஸ்டேடியம். எனக்கே இல்லடா உனக்கா. Right. So if so with that we have come to the end of the pod. I hope you enjoyed this pod as much as we did. The jolly cricket talk session da idu. And as I said, there will be furthermore podcasts on cricket, football and F1 also. So please stay tuned for in this channel. And with that being said, thank you guys. Thank you. Thank you. Thank you.